வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கப் கேக் ரெசிபி. ஓகே, எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் ஒரு 1/2 கப் ஆயில் இந்த நான் எடுத்துருக்கேன் பாருங்கள். மெஷர்மெண்ட் தெரியுதா? 1/4 கப். இதுக்கு ஒரு கப் ஆயில் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 கப் கர்ட் எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஊற்றிக்கோங்க. 1/2 கப் இல்லை 1 கப் மில்க் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலக்கி விடுங்க. இந்த பாருங்கள், நல்லா கலக்கியாச்சு விஸ்க் வச்சு. நெக்ஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு சளிப்பு எடுத்துக்கோங்க. ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு 1 கப்புக்கு மைதா மாவு, ஒரு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு 1/2 கப் சுகர். இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இல்லையே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கலாம். சால்ட் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சளிச்சு எடுத்துட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ண வேணாம். ஓவர் மிக்ஸ் பண்ணால் கேக் வந்து ஸ்பான்ச்சியாக இருக்காது. அதனால் ஜஸ்ட்டு அது எல்லாம் மாவு மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கி விட்டால் போதும். இப்போ பாருங்கள், நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் பேட்டர். அப்போ தான் கேக் நல்ல ஸ்பான்ச்சியாக வரும் கைஸ். பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் இன்றைக்கி இட்லி பாத்திரத்தில் தான் வச்சு பேக் பண்ண போகிறேன் கைஸ். நான் ரெடி பண்ணிட்டேன் வைக்கிறதுக்கு. இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நமக்கு எத்தனை கேக் கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 9 கேக்ஸ் கிடச்சிருக்கு கைஸ். நீங்களும் சேம் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் கைஸ், நான் வைக்கிறதுக்கு முன்னாடி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பேட்டரை உள்ள வச்சிடலாம். நம்ம பேட்டரை உள்ள வச்சாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு அதில் கொஞ்சம் நட்ஸ் ஏதாவது வச்சு விடலாம். நம்ம நட்ஸ் தூவிக்கலாம் கைஸ். நட்ஸ் தூவிட்டோம். ஒரு 30 to 40 மினிட்ஸ்க்குள்ளே பேக் ஆயிரும். பேக் ஆன விட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. பாருங்கள், நல்லா குக் ஆகிருக்கு. நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் வெந்திருக்கா வேகலையான்னு. நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு கைஸ். நல்லா பேக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து சூடு ஆறுறதுக்காக தனியாக வச்சிடலாம். பாருங்கள் கைஸ், நல்ல கேக் பேக் ஆகிருக்கு. அவ்வளோதான், நம்மளோட கப் கேக் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.